வவுனியா மாவட்டத்தின் முதலாவது ஒருங்கிணைப்பு குழு கூட்டம் இடைத்தலைவர்களான அமைச்சர் ரிஷாட் பதியுதீன் மற்றும் கே மஸ்தான் ஆகியோரின் தலைமையில் வவுனியா மாவட்ட செயலகத்தில் இன்று இடம்பெற்றது. வவுனியா மாவட்ட ஒருங்கிணைப்பு குழு கூட்டம் இணைத்தலைவர்களான அமைச்சர் ரிஷாட் பதியுதீன் மற்றும் பாராளுமன்ற உறுப்பினர் கே மஸ்தான் தலைமையில் நடைபெற்றது. இதன்போது இணைத்தலைவர்களான பாராளுமன்ற குழுக்களின் தலைவர் செல்வம் அடைக்கலநாதன் மற்றும் வடமாகாண முதலமைச்சர் ஆகியோர் கலந்து கொள்ளவில்லை என அவரது பிராந்திய செய்தியாளர் கூறினார். ஒருங்கிணைப்பு குழு கூட்டத்தின் போது வனலாகா அதிகாரிகளுக்கு அமைச்சர் ரிஷாட் பதியுதீன் அறிவுறுத்தல்களையும் விடுத்தார். அரசியல்வாதிகளும் அதிகாரிகளும் மக்களுக்கு பிரச்சனையும் இருக்காது. அரசியல்வாதிகள் சொல்றது அதிகாரிகள் அப்படி சொல்றாங்க, இவங்க சொல்றாங்க, அதிகாரிகள் சரியான முறையில் அரசியல்வாதிகள் அப்படியான சூழ்நிலை மாதிரி பேச்சுக்கள் இருந்து இனிமே வருங்காலங்களோட எந்த ஒரு அரசியல்வாதிகள் ஆதரவாளர்கள் சொன்னாலும் தேவையானவர்களுக்கு தேவையான சென்றடைய வேண்டும். இணைத்தலைவர்களில் ஒருவரான வடமாகாண முதலமைச்சர் சி வி விக்னேஸ்வரனின் உரையை இதன்போது கல்வி அமைச்சர் குருகுலராஜா வாசித்தார். மத்தியில் இருக்கும் அரசாங்கமும் மாகாணத்தில் இருக்கும் அரசாங்கமும் வேறுபடு கட்சிகளை சேர்ந்திருப்பதால் மத்தியும் மாகாணமும் ஒருங்கிணைந்து நடவடிக்கைகளை கொண்டு செல்வது வடமாநில மிகவும் முக்கியமானதாக இருக்கிறது. ஆகவே மத்தியையும் மாகாணத்தையும் பிரதிநிதிப்படுத்தும் நபர்கள் இடைத்தலைவர்களாக இருந்து நடத்தினால்தான் ஒருங்கிணைப்பு கூட்டங்கள் சட்டங்கள் பெற்றிருக்கும். தனியார் அரசாங்க அமைச்சர்களையோ சட்டவாக்க பொறுப்பில் இருக்கும் பாராளுமன்ற உறுப்பினர்களையோ மட்டும் இணைத்தவர்களாக கொண்டு ஒரு ஒருங்கிணைப்பு கூட்டத்தை நடத்த முடியாது. நடத்தினால் அது ஒருங்கிணைப்பு குழு கூட்டமாகாது. நடைமுறைப்படுத்தப்படும் அதிகாரம் கொண்ட மத்தியின் அமைச்சரும் சட்டவாக்க பணிகளில் ஈடுபட்டுள்ள பாராளுமன்ற உறுப்பினர்களும் நடத்தும் ஒரு கூட்டம் ஒருங்கிணைப்பு கூட்டமாகவே கருதப்பட மாட்டாது. சுயநிர்ணயம் உரிமை என்றெல்லாம் கூறுவீர்கள். நாங்கள் இதை கவனத்துக்கு எடுக்க வேண்டும். நமது இடங்கள் பறிபோடுவதற்கு, நமது வளங்களும் ஜந்துக்களும் பாதிப்படைவதற்கும், நமது வளங்கள் சூறையாடப்படுவதற்கும் நாங்கள் ஒத்திசைவாளர்களாக இருந்து நடக்க முடியாது. உள்ளூராட்சி மன்ற தேர்தல் தொடர்பில் உள்ளூராட்சி மன்ற பிரதிநிதிகள் சிலர் தெரிவித்த கருத்துக்கள் அடுத்து. இதுவரையில் தேர்தல் நடைபெறாமை தொடர்பில் நாம் வன்மையாக கண்டனம் வெளியிடுகிறோம். புதிய சட்டம் தொடர்பில் இரண்டு பிரதான கட்சிகளும் புரிந்து கொள்ளாமல் செயற்பட்டமே இதற்கு காரணம் என நாம் நினைக்கிறோம். புதிய திருத்தம் மூலம் பிரதேச சபை தலைவரை தெரிவு செய்யும் போது பிரதான இரண்டு கட்சிகளுக்கும் பிரச்சனைகள் ஏற்படும். பிரச்சனைகள் ஏற்படுவதற்கு காரணம் உள்ளது. தேர்தலில் 10 பேர் போட்டியிட்டால் தானே தலைவராக தெரிவாக்குவேன் என அவர்கள் அனைவரும் எதிர்பார்ப்பில் இருப்பார். தொகுதிவாரி முறை மூலம் கிராமத்திற்கு வேலை செய்யும் பாரிய பொறுப்பு ஒரு உறுப்பினருக்கு வழங்கப்படுகிறது. அது மக்களை பொறுத்த வகையில் சிறந்தது. எனவே அந்த முறையில் தேர்தலை நடத்துமாறு நாம் கூறுகிறோம். நமக்கு இது குறித்து எவ்வித பிரச்சனையும் இல்லை. பழைய முறையிலோ அல்லது புதிய முறையிலோ தேர்தலை நடத்துங்கள். எதற்கும் நாம் தயார். எவ்வளையிலும் நாம் தேர்தலுக்கு தயாராக உள்ளோம் என்பதை மக்கள் விடுதலை முன்னணி என்ற வகையில் கூற விரும்புகிறோம்.